ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாது. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரிய அனுபவ ஜோதிடராகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக சிந்தனைகள், அவ்வப்போது என் அறிவுக்கு எட்டியவற்றை நான் அளித்து வந்திருக்கிறேன். அதற்கு நல்ல ஆதரவையும் நல்ல ஊக்கத்தையும் எனக்கு அளித்து என்னை மேன்மேலும் இது போன்ற ஒரு பதிவுகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் எனக்கு அளித்து நல்லதொரு வகையிலே என்னை ஊக்குவித்து செல்லுகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். இப்போது இதற்கு முன்னால் திருமணங்களை பற்றி சொல்லும்போது நான் ஒரு 2-3 விஷயம் சொன்னேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருமணங்கள் எப்படி நடக்கிறது இந்த கலிகாலத்திலே என்று பார்க்கும்போது, காதல் திருமணம், சொந்தத்திலே திருமணம், கலப்பு திருமணம், மதம் மாறி அது ஒரு விதமான கலப்பு திருமணம், கடைசியாக கால தாமத திருமணம், இப்படி வருதுங்க. இதற்கு முன்னால் நான் என்ன பண்ணேன், இந்த விஷயங்களில் காதல் திருமணத்தை பற்றியும் அந்த சொந்தத்தில் உறவிலே திருமணத்தை பற்றியும் கலப்பு திருமணத்தை பற்றியும் எனது வீடியோ விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் வந்திருக்கிறது. அதை சப்ஸ்கிரைப் செய்து அது போன்ற அந்த விளக்கங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த காதல் திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான ஜாதக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறதா, உறவிலே திருமணம், அதாவது சொந்த பந்தங்களிலே திருமணம், அதுபோல கலப்பு திருமணம், இவை ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால்தான் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லை என்றால் இது போன்ற திருமணங்கள் நடைபெறாமல் எல்லோரும் பார்த்து அனுசரித்து பேசி நல்ல முறையிலே அசல்லையும் திருமணங்கள் நடக்கும். அந்த வகையில் இப்போது மதம் மாறி கலப்பு திருமணம் நடக்கிறது. எப்படிப்பட்டவர்களுக்கு நடக்கும், அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தால் இது நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அப்போது அவர்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதம், இனம், இது மாதிரிலாம் சொல்கிற இடம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம்னு கூட சொல்லுவோம். அந்த பாக்கியம் நமக்கு இருக்கும். அப்போது இந்த 9ஆம் இடம், அதற்கு துணை போவது 5ஆம் இடம். அது கொஞ்சம் பூர்வ புண்ணியம். நம்ம பூர்வ புண்ணியத்திலையும் பாக்கியத்திலையும் இந்த பிரச்சனைகள் எப்படி வருதுன்னா, இந்த 2 இடமும் 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் கெட்டு போச்சு. 9ஆம் இடம் 5ஆம் இடம் கெட்டு அங்கே அந்த ஜாதகத்திலே குருவும் 6, 8, 12 இல்லை நீச்சம் போன்ற அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க தன் ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலித்து திருமணம் பண்ணிப்பாங்க. அங்கே மதம் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. மதம் மாறி காதல் திருமணம்.
புரிகிறதா? அடுத்ததாக அந்த 9ஆம் அதிபதி என்று சொன்னேன் அல்லவா, அந்த 9ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்திலே இருந்தால் 9 குடையவன் 7இலே, அதே போல 9 குடையவன் 7 குடையவன் 2 அதிபதிகளும் கெட்டு சேர்ந்திருந்தால், 9 குடையவன் 7இல் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இது போல் வரலாம். இல்லை அப்படின்னா 9 குடைய அதிபதியும் 7 குடைய அதிபதியும் கெட்டு 2 பேரும் கெட்டு சேர்ந்திருப்பாங்க. அப்படி சேர்ந்திருந்தாலும் அவங்க மதம் ஒரு பிரச்சனை அல்ல. மதம் மாறி மதத்தை எல்லாம் பார்க்காம அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். முன்னாலே சொன்னேன் இல்லையா, 9, 5 இதுவும் கெட்டு சேர்ந்து இருந்தாலும் 9, 5 பேர் சேர்ந்து இருந்தால் அங்கேயும் இது போன்ற மதம் மாறி திருமணம் நடக்கும். இப்போது 9, 5 அதிபதிகளோட பாவக்கிரக சேர்க்கை இல்லை பார்வை அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு சிக்கல். அதோட 7ஆம் அதிபதியும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வச்சாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவளுக்கும் மதம் மாறி கலப்பு திருமணம் நடக்கும். இந்த 3 பேருங்க, 9ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, இவங்க 3 பேருடைய காம்பினேஷன் தான் மதம் மாறி திருமணம் நடைபெறதுக்கு வழிகாட்டு. இவங்க இந்த 3 பேருமே கெடுப்படும். இவங்க கெட்டு போனால் தான் இது இந்த மாதிரி புத்தி இப்படி கொஞ்சம் ரிவர்ஸ் மைண்டில் போகும். இல்லைன்னா அந்த மாதிரி மதம் மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை வராது. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் அவர்களுக்குள் ஏற்படாது. இப்போ இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போவாங்க. வெளிநாட்டில் வேறு ஏதாவது ஒரு பெண்ணையோ இல்லை பையனையோ அங்கே மதம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னு பார்த்தா இந்த 12ஆம் இடம் தான் இந்த வெளிநாடு பயணத்துக்கெல்லாம் விடுறது. வெளிநாடுன்றது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவிலே கூட ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்தாலும் கூட அப்படி போய் அங்கே வேலை செய்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்திலே அவர்களுக்கு மதம் மாறி திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உண்டு. எப்படி? இந்த 12ஆம் இடம் கெட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். ஆக மதம் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளக்கூடாது. ஏனால் அவர்கள் ஜாதகத்திலே அப்படி இருக்கிறது, இறைவன் அருள் அப்படி இருக்கிறது. திருமணத்தை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்றுதான் சொன்னார்கள். அப்போது இது போன்ற ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு இப்படித்தான் திருமணம் நடக்கும் என்பதை பெண்ணை பெற்றவர்கள் பிள்ளையை பெற்றவர்கள் திருமணத்திற்காக பார்க்கும்போது இது போன்ற ஜாதக அமைப்பு நம்முடைய பெண்ணுக்கு இருக்கிறதா அல்லது நம்முடைய பிள்ளைக்கு இருக்கிறதா என்பதை பார்த்து விட்டு அதை முதலிலே நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோதிடரிடம் காண்பித்து இதற்கு சரியான விளக்கத்தை அவரிடம் பெறுங்கள். இந்த 5, 7, 9 இவர்களுடைய அதிபதிகள் அந்த இடங்கள் கெட்டிருந்தால் இப்படிப்பட்ட கலப்பு திருமணம் மதம் மாறி திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்குதான்னு நீங்கள் முதல்ல ஜாதகத்தை செக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் பொருத்தம் பார்க்குறதுக்கு போங்க. இல்லைன்னா ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கிறேன், ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியாக கேளுங்க.
என் பொண்ணு அப்படி கிடையாது, என் பையன்லாம் நல்லவன் அப்படிலாம் நீங்கள் எடை போட்ட முடியாது. ஏன்னா நல்லவர்கள் தான், அதில் தப்பு இல்லை. இது மாதிரியான அமைப்பை இறைவனே வழிகாட்டுவதற்கு இவர்களுடைய ஜாதகம் இருக்குமே. ஆனால் நீங்கள் நேரடியாக கேட்டு கொண்டு அதிலே உண்மையில் அப்படி ஒரு விவரம் நடந்திருந்தால் அல்லது நடந்து கொண்டிருந்தால் அந்த பெண்ணையும் அந்த பையனையும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். பெற்றோருடைய கடமை என்ன? இதில் ஐயோ இந்த மதம் பொண்ணா அந்த மதம் பையனா, ஐயோ இது அது நமக்கு இது கௌரவம் அது இதெல்லாம் இந்த காலத்தில் செல்லுபடியாக. நீங்கள் இப்படி யோசிக்கணும். நம்ம பையனுடைய ஜாதகத்திலையோ அல்லது பொண்ணுனுடைய ஜாதகத்திலே இப்படிப்பட்ட அமைப்பு இருப்பதனால் அவர்கள் இப்படித்தானே வாழ வேண்டும், அவர்கள் இப்படித்தானே திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இறைவன் அருள் கொடுத்திருக்கிறான் என்று தான் நீங்கள் உணர வேண்டும். அதன்படி திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். அப்படி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க. உங்களுக்கும் ஒரு விதமான அப்பா நல்ல என் பொண்ணு நல்ல இடமா பார்த்து தான் கொடுத்தேன், அவளே பார்த்து தேடிக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல, நல்ல முறையில் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, ஆனந்தம். சூப்பர் தானே? இதுதானே நமக்கு வேணும். அப்படி நடக்கும். ஆக திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கும் போது 2 ஜாதகங்களை வைத்து பாருங்கள். அந்த ஜாதகத்திலே பொருத்தம் பார்ப்பதற்கு முன்பாகவே நீங்கள் பார்த்துடணும், இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறதா. இல்லை என்றால் நீங்கள் வேறு இதில் பார்க்கலாம். அப்படி இருக்குமே ஆனால் அதை சரியாக தெளிஞ்சு புரிஞ்சு நேரடியாக பொண்ணுக்கிட்டேயோ இல்லை பிள்ளைகிட்டையோ கேட்டுடுங்க, கேட்டு தெளிவாயிடுங்க. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வையுங்கள். அதுபோல் ஒரு திருமணங்களும் நடக்கின்றன. அது இயற்கை தான். இப்போது அதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வழிமுறை வேறு, வாழ்க்கை முறை வேறு. ஆனால் இப்போது அப்படி இல்லை. காலம் கடந்து விட்டது. இப்போல்லாம் கம்ப்யூட்டர் உலகம், ஃபேஸ்புக் உலகம், யூடியூப் உலகம், இது போல் இன்ஸ்டாகிராம் உலகம், இதிலெல்லாம் ரொம்பவும் சமூக வலைதளங்கள்னு சொல்கிறோமே, அதெல்லாம் ரொம்ப மலிஞ்சு போச்சு. அதனால் இது மாதிரியான திருமணங்கள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. நிறைய பெண்ணுங்களே சொல்லுத, நான் ஃபாரினில் போய் பார்க்கணும், ஃபாரின் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேடுங்க, அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. பிள்ளைகள் ஃபாரினில் போய் செட்டில் ஆகி அங்கேயும் திருமணம் செய்து கொண்டு வாழ்பவர்களும் இருக்கிறார். அவங்களாம் என்ன பார்க்குறாங்க, அவங்களுக்கு தேவை என்னன்றது அங்கே கிடைக்குது. அதை வைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற தெளிவு அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது பெரியவர்கள் நீங்கள் குறுக்கீடு செய்வது சரியல்ல. அதை பிரகாரம் அவங்கள நல்லா வாழ வைக்கணும்ல, அதுதானே நம்ம கடமை. அந்த அமைப்பில் நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் இந்த வகையான 9, 5, 7 கெட்டு உள்ள ஜாதகங்களை நீங்கள் சரியாக பாருங்கள். அடுத்து குரு, இவரையும் கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா நல்லது. அது பிரகாரம் திருமணம் நடத்தி வையுங்கள். அவர்கள் நலமோடும் வளமோடும் எல்லா விதமான சுகங்களையும் பெற்று நலமோடு வாழப்பட்டு இறைவன் அருள் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு வாழ வையுங்கள். நன்றி, நமஸ்காரம்.